அனைவருக்கும் வணக்கமா. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆடி மாதம் பிறக்குது இல்லைங்களா? ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அந்த மாதம் முழுவதும் நம்ம அம்மனை வழிபடக்கூடிய நாள். அந்த முதல் நாளில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம வீட்டில் பணம் நகை சேர்ந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த பொருளான ஒரு பொருளை வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஆடி மாதம் முதல் நாள் எப்பயுமே காலையில் நம்ம குளித்து முடிச்சுட்டு கோலம் போட்டு கண்டிப்பாக வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. அருகாலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீட்டில் முதல் நாளே உங்களால் முடிஞ்சால் உப்பு வாங்கி வைங்க. அப்படி இல்லைன்னா அன்றைய தினம் போய் உப்பும் கொம்பு மஞ்சளும் வாங்கிக்கோங்க. உப்பும் கொம்பு மஞ்சளும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல் அல்லது மண்ணாலான களம், அதாவது இது மாதிரி சொல்லும்ல, குடம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது அகல் சட்டி மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும், அது மாதிரி இருந்தாலும் சரி, எது மாதிரி வேணாலும் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த பவுலில், கண்ணாடி பவுலாக இருக்கட்டும் அல்லது மண்ணில் செஞ்சதாக இருக்கட்டும், அதில் நிறைய உப்பை கொட்டி வச்சுட்டு 3 கொம்பு மஞ்சள், அப்படியே கிளை மாதிரி இருக்க கொம்பு மஞ்சளாக வாங்கிக்கோங்க. அதை அப்படியே நிறுத்தி வச்சுருங்க. நிறுத்தி வச்சுட்டு அதில் ₹1 நாணயம் மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடுவீங்களோ அதே போல் தினந்தோறும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டே வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். பணம் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதுவும் நம்ம அம்மன்கிட்ட வேண்டும் போது, அம்மனுக்கு உகந்த மாதமான இந்த ஆடி மாதத்தில் வேண்டும் போது நிச்சயம் நடக்குங்க. வாழ்க வளமுடன்.